ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் செடியில பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் எவ்ளோ இருக்கும்னு நெனைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 12, 13 கத்திரிக்காய்ங்க இந்த செடியில இருக்கு. நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கேன் பாருங்க. இந்த கத்திரிக்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அந்த டப்பா பாருங்க, மசாலா டப்பா கிச்சன்ல இருக்கும் இல்லையா? யூஸ் இல்லாதது ஏதாச்சும் ஒரு டப்பால வந்து மண்ணு போட்டு வச்சிருந்தோம். வீட்டுக்கு நம்ம கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அது கழுவோம் இல்லையா? கத்திரிக்காயெல்லாம் கழுவிட்ட பிறகு அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா, விதைகள் இருக்கும். ஸோ அந்த தண்ணி தான் இந்த டப்பால நான் காமிச்சிட்டுருக்கேன் பாருங்க. இந்த டப்பால போட்டோம். போட்டு ஒரு ஒரு 4, 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முளப்பு வந்து அது பார்த்தீங்கன்னா, ஒரு செடியா வந்து இன்னைக்கு இவ்ளோ காய் குடுக்குது. சிம்பிளா நம்ம வீட்டு பால்கனில தாங்க இது வச்சோம். பாருங்க எவ்ளோ காய் குடுக்குது. ஸோ உங்களாலயும் முடிஞ்சதுன்னா, ஒரு சின்ன கத்திரிக்காய், தக்காளி இந்த மாரி வளங்க. ஸோ இதே மாரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.